விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆமா, பணம் சம்பாதிக்க போராடுற விசுவாசி போராடு, காப்பாத்தாது. ஆமா, உலகத்துல பேர் வாங்க போராடுற விசுவாசிய போராடு, அது உனக்கு நல்லதல்ல, அது தீமை, அது வேர், அது நரகத்துல தள்ளும். என்ன போராட்டம்லாம் போராடுறியோ இல்லையோ, நல்ல போராட்டம் போராடு. நல்ல போராட்டம்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்துக்காக உயிர் போனாலும் விட மாட்டேன். அந்த விசுவாசத்தை விடவே மாட்டேன். அந்த விசுவாசத்துக்காக உயிர் போனாலும் விட மாட்டேன். அதுக்கு பேர் தான் என்ன போராட்டம்? மற்றபடி பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு இந்த போராட்டம்லாம் போராட்டம் தான். ஆனால் அது போராட்டம், அது போராட்டம். ஆனால் இயேசுவுக்காக போராடுறது என்ன போராட்டம்? ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவுக்காக போராடுறது வீணாக போகாது, வீணாக போகாது. ஏன்னா இங்கே போராடுற, வீடு கட்டினேன் பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அது விட்டுட்டு தான் போகணும். நிலம் வாங்கினேன் பாஸ்டர், அதெல்லாம் வித்துட்டு தான். பிள்ளைகளை பெற்றேன் பாஸ்டர், ஆனா விசுவாசத்துக்காக போராடு. நீ அநேக சவாசிக்க நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை விடாத. சிலர் பார்த்துருக்கீங்களா, எங்க போனாலும் பர்ஸை விட மாட்டான். எதை விட மாட்டான்? சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், பர்ஸை மடியில் வச்சுக்கிடுவான். ரைட்டு, எங்க போனாலும் பர்ஸை பிடிச்சுக்கிட்டே இருப்பான். பர்ஸுக்குள்ள என்ன இருக்கு? வீட்டுக்காரனுக்கு கூட சிலர் என்ன கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்காரன்கிட்ட கூட பர்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள வீட்டுக்காரனுக்கு தெரியாம என்ன இருக்கும். ஆனா பவுல் சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். நல்ல ஆலோசனை பார்த்தீங்களா? பணத்தை நல்லா வச்சுக்க, காணிக்கையெல்லாம் எண்ணி கட்டுக்கட்ட அடுக்கு, அப்படியே ஆலோசனை சொன்னார். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். எதை பற்றி கொள்ளணும்? வாலிப பிள்ளைங்கள்லாம் பார்க்குறேன், கூட்டத்துக்கு லேட்டாக வர்றீங்களப்பா, உனக்கு பவுல் எழுதுறாருப்பா, நீ கட்டி பிடிச்சிக்கப்பா சபையை, நித்திய ஜீவனை, தேவனை. அவர் மட்டும்தான்ப்பா இன்னும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அது மட்டும்தான்ப்பா நல்ல போராட்டம். வேலைக்கு போனாலும் 58 வயசு 60 வயசில் தள்ளிடுவான். மற்ற போராட்டம்லாம் முடிவு இருக்குது. இந்த போராட்டம் இயேசுவோட கொண்டு போய் சேர்க்கும். நல்ல, அதுக்காக அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினோடுமாய் இருக்கிறாய். ஒரு பாஸ்டர் இப்படி பேசுறாரு, இது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்க. அதனால தான் எழுதுறாரு, அநேக சாட்சிக்கு முன்னாடி. ஆமாம், லீடர்ஸாக இருக்கீங்களா, தலைவர்களாக இருக்கிறீங்களா, குடும்ப தலைவர்களாக இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நான் அதனால தான் யார் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாலும், நாளைக்கு சாக போனாலும் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஏன்னா செத்தாலும் காப்பாற்றிட்டாரியா, கையை தட்டுக்கல, அல்லேலூயா. நான் அப்படித்தான் சொல்லுவேன். அவங்க நினைப்பாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கால் அப்படி வலிக்குதே, கை இப்படி வலிக்குதே. இல்லையா, தேவன் நல்லவர். ஏன்னா என்ன அறிக்கை பண்ணணுமா? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற எத்தனை பேர் நல்ல அறிக்கை பண்ணுறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறேன், எத்தனை பேர் நல்ல அறிக்கை பண்ணுறீங்க? எத்தனை பேர் நல்ல அறிக்கை பண்ணுறீங்க? இல்லாதவைகளையும் இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற ஒரு தேவன் மத்தியில் இருக்கிறார்ல, அதை உன் வாயால் அழைக்க சொல்கிறாரு. ஆமாம், 99 வயசானவன்ட்ட சொல்கிறாரு, நீ ஜாதிகளுக்கு தகப்பண்ண. அதனால் அவன் நம்ப மாட்டாங்கிறதுக்காக பேரையே அப்படி மாற்றிட்டு போயிட்டார். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளுக்கு, அவன் யார் கூப்பிட்டாலும் குழந்தை இல்லாதவன் இல்லை, ஜாதிகளுக்கு தகப்பன்னு கூப்பிட வச்சுட்டு போனார். அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அழைப்பார், அப்புறம் நிறைவேற்றுவார். உங்கள் வாய் நல்லதை அழைக்கட்டும். உங்கள் வாய் நல்ல, பார்த்தீங்களா, தீமோத்தேயுக்கு சொல்ற, நல்ல அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை? ஆமாம், காலேப் மாதிரி நல்ல அறிக்கை பண்ணணும். ஆமாம், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இல்லை, முடிஞ்ச பிறகு தொடங்குவார். கல்லறைக்குள்ளேருந்து லாசர் எழும்பி வருவான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்மெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வர்றோம். அவன் எரிச்சு சாம்பலை கொண்டு வந்து தண்ணியில் போடுறான். நம்ம ஏன் அடக்கம் பண்ணிட்டு வரோம்? எந்த இடத்துல அடக்கம் பண்ணமோ அதே இடத்துல பரதேசிலிருந்து ஆவியும் ஆத்துமாவும் திரும்ப வந்து இளைப்பாறுகிற இடத்துல இருந்து வந்து, ஏன் ஆண்டவர் திரும்ப மண்ணிலிருந்து மறுபடியும் எடுக்கிறார்? அது விதை. அதிலிருந்து ஒரு புது மேனியை உண்டாக்கி மீண்டுமாக புதிய சரீரத்தோடு ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து இயேசுவோடு இளைப்பாறும். அது அவர் சொன்னது. இது உலகத்துக்கு புரியாது, இது உலகத்துக்கு புரியாது, இது உலகத்துக்கு புரியாது. நல்ல அறிக்கை பண்ணணும். தீமோத்தேயு, வந்திருக்கிற சபை விசுவாசியே, இந்த 10வது மாசத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அறிக்கை மட்டும் பண்ணுங்க, மற்றது அவர் பார்த்துக்கிடுவாரு, அவர் நடத்துவார். பலவீனன்னு சொல்லக்கூடாதான், என்ன சொல்லணுமா? பலவான். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் பலவீனனாக இருக்கும்போது தான் பிலிப்பியர், தீமோத்தேயு, 2 கொரிந்தியர் எழுதினார், கலாத்தியர், எபேசியர். அவர் பலமுள்ளவனாக இருக்கும்போது எழுத டைம் இல்லை.
எழுத டைம் இல்லை. ஆனால் பலவீனனாக இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து எழுத ஆரம்பித்தார் பாருங்க. இன்றைக்கி நம்ம கூட பவுல் அப்போஸ்தலன் பேசிக்கிட்டே இருக்கார். அவருடைய எழுத்துக்களால் பேசிக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஸ்டான்லி என்னன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் சுந்தர் அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா கேட்ட வசனத்தை தேன் மாதிரி பிழிஞ்சு இந்த கரும்பு சக்கையை திரும்ப திரும்ப திரும்ப, நம்ம கரும்பு ஜூஸ் வாங்க போயிருப்போம் தெரியுமா, முதல்ல பெருசாக விடுவார், அடுத்து 2ஆம் அடித்து விடுவார், அடுத்து 4ஆம் அடித்து விடுவார், அடுத்து 8ஆம் அடித்து விடுவார். நம்மால் பார்க்குறவன் நினைப்பான் சக்கையும் என்ன செய்ய மாட்டான் போல, அது மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் சொன்னார் அவரோட ஒரு எழுத்து கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லையே. அப்படி பிரசங்கம் பண்ணவருடைய பிரசங்கங்களோ எழுத்துக்களோ தமிழ் கிறிஸ்தவங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லுவார். ஏன்னா சுந்தரம் ஐயா பல தேவ மனுஷங்களை ஏற்படுத்தினவர். விசுவாசம்னு ஒருத்தர் இருந்தார், இந்த பக்கம் தாமஸ் ராஜ் ஐயா, இன்னும் சாம் சுந்தரம் ஐயா, பெரிய தேவதாசர்கள் சென்னை பட்டணத்தில் பிரகாசித்தவர்களையும் எழுப்பினார். ஆனால் இன்றைக்கி அவங்க எழுத்துக்கள் நம்ம கையில் இல்லை. ஆனால் பவுல் பலவீனத்தில் செயல்பட்ட எழுத்துக்கள் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால தான் சொன்னார் நல்ல அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை? நல்ல அறிக்கை பண்ணணும். ரிசல்ட் இல்லை, எண்டு ரிசல்ட் ரொம்ப பெருசு. இன்றைய சூழ்நிலை இல்லை, கடைசி வெற்றி நமக்கு தான். இன்றைய பிரச்சனை இல்லை, பிரச்சனையை கொடுக்குற பிசாசு அல்ல, அதை எடுத்து போடுகிற தேவன் பெரியவர். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் உங்களுக்குள்ள அது செயல்படுவதாக நல்ல அறிக்கை பண்ணணும். அதில் முக்கியமாக பாருங்கள், அநேக சாட்சிகளுக்கு முன்னே பிரதர் வீட்டிலலாம் நல்லா தான் பாடுறேன், சொந்தக்காரங்க வரும்போது கொஞ்சம் அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா, அதனால் அவங்க என்னால் நிற்க முடியலையே பிரதர். ஆனால் மனுஷருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிய நன்மை. வேணுமா? அநேக சாட்சிகளுக்கு முன்னாடி அறிக்கை. காலேஜுக்கு போனேன் பிரதர், அங்கே எல்லாரும் சினிமாவுக்கு போனாங்களே நானும் போயிட்டேன், எல்லாரும் தப்பு பண்ணாங்கல்ல நானும் பண்ணேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை. அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாதுப்பா, நான் இந்த உலகத்துக்குரியவன் இல்லை சொல்ல முடியுமா? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணணும். தீமோத்தேயு அடுத்த வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக மறைக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போறாரு, அதான் நம்ம நம்பிக்கை. பிரசன்னமாக போறார். ஸ்டாலின் வர்றாருன்னு சொன்னாங்கல்ல, வந்துட்டு போனார்ல. தமிழ்நாட்டுக்கு 9 திட்டம் ராம்நாட்டுக்கு கொடுத்துட்டு போனார்ல, அது மாதிரி இல்லை, அதை விட நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அவருடைய பிரசன்னமாக வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும். இந்த கற்பனை எப்படி கை கொள்ளணுமா? மாசு இல்லாமல் சின்னதாக தட்டி விட்டுக்கலாம். இல்லை மக்களே, மாசு இல்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. பார்த்தீங்களா எப்படி எழுதுறாரு பார்த்தீங்களா? மாசு இல்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரம்மா சர்ச்சுக்கு வராட்டாலும் அவங்களும் உயிரோடு இருக்கிறது கர்த்தர் தான், அவங்களையும் காப்பாற்றுறது கர்த்தர் தான். பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற, எல்லாவற்றையும் ரட்சிக்கப்படாதவங்க உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருந்தா அவங்களையும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம். அந்த சன்னிதானம் தாங்க நம்மளை காப்பாத்துது. அந்த சன்னிதானம் தான் இந்த 10 மாசம் நம்மளை காப்பாத்துச்சு. எல்லாரையும் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலையும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயோ உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுநாதர் இரத்த வெள்ளத்துல அந்த தோட்டத்துல, கெத்செமனே தோட்டத்துல கதறி அழுது ஜெபிச்சுட்டு வேர்வையெல்லாம் இரத்தமாய், உடம்பெல்லாம் இரத்தமாய், வஸ்திரமெல்லாம் இரத்தமாய் பிடித்து இழுத்து கொண்டு பிலாத்து வீட்டுக்கு இரவோடு இரவாக கொண்டு போனாங்க. எந்த இடத்துலையும் பேசாதவர் பிலாத்து வீட்டில் மட்டும் பேசினார். ஏன்னா பிலாத்து வீட்டில் பேசாமல் இருக்க முடியாது. நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்கும்போது ஆம் என்று பதில் சொன்னதாக மத்தேயும் மார்க்கும் லூக்கா சொல்லுது. ஆனால் யோவானுக்கு தான் நல்லா தெரியும்ல. அந்த யோவான் என்ன சொல்கிறாரு? யோவான் 18:37 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானா நீ ராஜாவோ என்றான். நீ ராஜாவா அப்படின்னு இயேசுவின் இடத்துல கேட்டாங்க சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி. நீர் இந்த உலகத்தின் ராஜாவா, நீர் யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது ஒரு தடவை கூட பேசாதவர் அந்த இடத்துல பேசாம இருக்க முடியாதல்லவா? அதனால நல்ல அறிக்கை பண்ணணும் அல்லவா? இந்த வசனத்தை நீங்க இதுவரை பார்த்தது இல்லை அல்லவா?
பாருங்க இந்த வசனத்தை, மரணத்தின் நேரத்திலையும் அறிக்கை செய்வதை விட்டுவிட மாட்டார, நல்ல அறிக்கை செய்வதை. பொந்தி பிலாத்துவின் சன்னிதானத்திலும் நம்ம எல்லாம் காப்பாற்றுகிற தேவனுடைய அப்ப நீங்க எங்கேயாவது போய் கத்தரை மறுதளிச்சிட்டீங்கன்னா எந்த சன்னிதானத்தில் மறுதளிக்கிறீங்க? சத்தமா? தேவனுடைய சன்னிதானத்தில். பாஸ்டருக்கு தெரியாது நான் மறுதளிச்சது, ஆபீஸில் மறுதளிச்சேன். அந்த ஆபீஸில் தான் மறுதளிச்சு கையெழுத்து போட்டேன். தேவ சன்னிதானத்தில் நீ மறுதளிச்சிருக்கிறப்பா. உன்னை உசுரோடு காப்பாத்துற ஆண்டவருக்கு நீ மறுதளிச்சிருக்கிற. எல்லாரையும் உசுரோடு காப்பாத்துன அவருடைய சன்னிதானத்திலையும், பொந்தி பிலாத்துவின் சன்னிதானத்தில் என்ன சொல்றார்? நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். கடவுளாகிய நான் மரியாளோட வயிற்றில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா பிறந்தேன். இந்த மனு குலத்துக்கு உண்மை தெரியணும். நான் அவனை படைக்கும்போது சாவு அவனுக்கு கொடுக்கல, நான் அவனை படைக்கும்போது வியாதி அவனுக்கு கொடுக்கல. அவனை நல்லா தான் நான் படைத்தேன், அவனை சாவு இல்லாமல் தான் படைத்தேன். இந்த சத்தியத்தை நான் சொல்லிட்டு போகணும். ஏன்னா ரோட்லையும் காட்டிலையும் சொல்கிறான், கடவுள் இருந்தால் எனக்கு ஏன் இப்படி, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எனக்கு ஏன் இந்த வியாதி. உன்னை வியாதியோடு ஒரு படைக்கலப்பா. இந்த சத்தியத்தை நான் சொல்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியம்னா என்னன்னு இந்த மனுஷனுக்கு புரியணும். புரியாமல் கடவுளை குத்த சொல்கிறான். நான் அவனை நல்லா தான் படைத்தேன். மனிதன் பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பாவம் செய்து மரணத்தை உடையவனாய் மாறினான். இந்த உண்மையை சொல்கிறதுக்கு நான் மனுஷனா வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். இந்த நேரத்தில் அவர் சத்தத்தை கேட்கிற நீங்கள் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியவான் புரிந்து கொள்கிறான், கடவுள் என்னை ஏமாற்றவில்லை, கடவுள் என்னை மீண்டும் அதே நிலைமைக்கு கொண்டு வர போராடுகிறார். மீண்டும் இயேசு எனக்கு என்ன தருவார்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்காரு, நித்திய ஜீவன். அதை தமிழில் சொன்னால் புதிய மொழிபெயர்ப்பு அழியாத வாழ்வு, என்றென்றைக்கு அவரோடு இருக்கும்படி. நான் இங்கே வருவதும் ஆண்டவரை தேடுவதும் வீணாகாது. பொந்தி பிலாத்துவுக்கு முன்னாக நல்ல அறிக்கை இதுதான். இந்த அறிக்கை யோவானுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இதை தெளிவாக எங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த நல்ல அறிக்கை, அந்த 2 தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வந்து அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அதனால செப்டம்பர் 22 வருவாரா, அக்டோபர் 22 வருவாரா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வருவாரா, இங்கே போட்டிருக்கு இயேசு எப்போ வருவாருன்னு. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலத்தில், அது 2025 இருக்கலாம், 2026 இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்த்து கொள்ள வருவார். தேவன் வருவார். அதனால் இயேசு வருவாருங்கிறதே நல்ல அறிக்கை தான். இயேசு என்னை சேர்த்து கொள்வாருங்கிறதே நல்ல அறிக்கை தான். நான் மரித்தாலும் உயிரோடு எழும்புவேங்கிறது நல்ல அறிக்கை தான். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்காருங்கிறது நல்ல அறிக்கை தான். அப்போ சொல்கிறாரு, தம்முடைய காலத்தில், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கூப்பிட்டா அவர் வர முடியாது. அவர் தம்முடைய சபையை சேர்த்துக்கொள்ள தம்முடைய காலத்தில் வாரும்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் காலத்தில் தான் வருவார். தம்முடைய காலத்தில் வருவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும். பாத்தீங்களா, சக்கராதிபதினா நம்ம மோடி அவரையும் ஒரு சக்கராதிபதினு வச்சுக்கிறீங்க. ட்ரம்ப் ஒரு சக்கராதிபதி. ஆனா நம்முடைய ஆண்டவர் யாரு சொல்லுங்க? அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். இப்படி வார்த்தை தமிழ்ல படிச்சிருக்கீங்களா? நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும். ஒருவராய், அவர் சாவே கிடையாது, அவர் சாவாமை உள்ளவர். அதில் பார்த்தீங்களா, இது யாரை குறித்து பேசுது தெரியுமா? இந்த வார்த்தை வசனத்தை படிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது பிதாவை குறித்து பேசுது. இது யாரை குறித்து பேசுது? ஆமா, சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். இதாவெல்லாம் பார்த்தா நம்மெல்லாம் சாம்பல் ஆயிடுவோம், பார்க்க முடியாது. என்ன ஒளியில் வாசம் பண்ணுவாரா? அப்ப நீங்க சேரக்கூடிய ஒளியில இல்ல, சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும். மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும். ஆனா தமிழ்நாட்டு ஊழியக்காரங்க மட்டும் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அதான் எனக்கு எப்படின்னே தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, அவங்களுக்கு தான் நிறைய பேர் காணிக்கையும் அனுப்புறான். அவன் பைபிளே படிக்காத ஆளு, அது மட்டும் எனக்கு புரியல. பிதாவை பார்த்தேன், மகிமையா பார்த்தேன், நேர்ல பார்த்தேங்கிறான். ஆனா ஏசாயாலையும் வசனம் இருக்கு, தீமோத்தேயுலையும் வசனம் இருக்கு, ஒருவரும் கண்டீராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அந்த தேவனை நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கே கனமும், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே,
கைகளை அசைச்சு கணம் உமக்கே, பின்னாடி இருக்கிற எல்லாரும் மேன்மையும் ஒருவருக்கு. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, நீரின்றி ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி இந்த வாழ்க்கை இல்ல, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கண்ணர் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கண்ணர் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அல்லேலூயா. அதனால நல்ல அறிக்கை செய்யுங்க. நல்ல அறிக்கை செய்யறதுக்கு நல்ல போராட்டம் போராடுங்க. நம்ம எப்பயுமே அதிகமான மனிதர்களை சந்திக்க போகிற இடத்துல ஜெபம் பண்ணிட்டே போங்க. ஆண்டவர் உம்மை மறுதலிக்காத ஒரு அறிக்கை, அதெல்லாம் வாய்ப்பு, அதான் பெரிய நன்மையை கொண்டு வரும். ஆமாம், அடிமையாக இருந்த சாத்ராக் மேஷாக் அந்த அறிக்கை தான் அதிபதிகளாக உயர்த்துச்சு. அந்த அறிக்கை தான். அதனால் பயப்படாதீங்க இயேசு அறிக்கை செய்கிறதுக்கு. நம்முடைய தேவன் ராஜாக்களின் தேவன், நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், நம்முடைய தேவன் ஈசாக்கின் தெய்வம். விக்கிரகங்களை வணங்குறவர்கள் வெட்கப்படுவார்கள், நாமும் அவரோடு என்றென்றைக்கு ஆளுகை செய்வோம். அந்த வைராக்கி இருக்கணும். விக்கிரகத்தை வணங்குறவனோட முடிவில் தான் அவனுடைய நிலைமையே தெரியும். ஆனால் நமக்கு முடிவு தான் மகிமை. முடிவிலே மகிமையில் கொண்டு போவார். அவர் கைகளை பிடிச்சு நம்மளை நடத்தி, அவருடைய ஆலோசனையிலே நடத்தி, முடிவு தாயா முக்கியம், எப்படி வாழ்ந்தோங்கிறது இல்லை, நம்ம முடிவு தான் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க 8வது வரை ஃபஸ்ட் ரேங்க் இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணுற, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? 8வது வரை ஃபஸ்ட் ரேங்க், 9வது வரை ஃபஸ்ட் ரேங்க், 40 வயசு வரை சர்ச்சுக்கு வந்தேன். இல்லை, வயசாகும்போது வந்து கடைசி வரை இருந்துட்டான்னா அவன் பாக்கியவான, அவன் பிழைச்சிக்கிடுவாங்க. அவருக்கு கனம் உண்டாகட்டும். இந்த பவுல் சிலர் பேச மட்டும் செய்வாங்க, பிள்ளைகிட்ட படி, நல்லா படி, தூங்காமல் படி, நிறைய படி. ஆனால் பவுல் பேசுகிறவர் மட்டும் இல்லை. கடைசி மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன போராட்டம் போராடி, அவர் என்ன அறிக்கை, என்ன எப்படி வாழ்க்கையை முடித்தார்னு பேசுகிறவன் மட்டும் இல்லையா. தேவராஜ்யம் பேச்சில் மட்டும் இல்லை, செயல்லையும் இருக்குது. அவர் சொல்கிறாரு, அவர் எப்படி போராடினேன்னு சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 இதுதான் கடைசி வார்த்தை. வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பானபலினா தெரியுமா? மொத்தம் அப்படியே உயிர் அவரை விட்டு போகுது. இயேசுவுக்காக நான் பானபலியாக போகிறேன். இந்த நல்ல அறிக்கை பார்த்தீங்களா? நான் செத்து போகிறேன், ஐயோ நான் சாவ போகிறேன், ஐயோ நான் சாவ போகிறேன். இது உலக மனுஷன். ஆனால் பவுல் அறிக்கையை பாருங்க, நான் பானபலியாக போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடிட்டப்பா. இன்னைக்கு எல்லா கல்லறையிலையும் எழுதுகிற ஒரு வசனம், ஜெயிலில் இருந்து எழுதுறாரு. நாளைக்கு மறிக்க போகிறாருன்னா கடைசியாக எழுதி கொடுத்து விட்றாரு தீமோத்தேயுக்கு. தீமோத்தேயு ரொம்ப பாசமான ஆள் போல். ஏன்னா லாஸ்ட் லெட்டர் யாருக்கு தான் வருது? தீமோத்தேயுக்கு தான் வருது. தீமோத்தேயுவை தேடி பிடிச்சி எடுத்தார்ல, ஆண்டவருக்காக உருவாக்குனார்ல, இப்படிலாம் இருக்கணும் பிள்ளைனா. அதனால எழுதுறாரு, பானபலியாக போகிறேன்ப்பா, நல்ல போராட்டத்தை போராடிட்டேன்ப்பா, ஓட்டத்தை முடிச்சிட்டேன். தெரியுது பார்த்தீங்களா? முடிச்சிட்டேன். விசுவாசத்தை இது பெஸ்ட்டுங்க, இது பெஸ்ட். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் இயேசு இந்த பூமியை ஒரு நாள் நியாயம் தீர்க்கும் போது ஆதாமிலிருந்து கடைசி மனிதன் வரை நிற்பானே, அன்றைக்கு எனக்கு அவர் பரிசு தருவார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. காசு தருவார், பணம் தருவார், வேலை தருவார். ஆனால் இது எப்படி பாருங்க,
அந்நாளில் என் தலையில் அவர் சூட்டும் போது எல்லாரும் கைகளை தட்டுவாங்க பாருங்க. அந்நாளில் இயேசு என் தலையில கிரீடத்தை வைப்பாரு, அந்நாளில் தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருக்கு மட்டும் இல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த ஆராதனையை விரும்பி வந்திருக்க உங்களுக்கும் தந்தருளுவார்.